உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. சுரஜா உம்மை தவிர வேறொரு ஆசையில்லை. சுரஜா உம்மை தவிர பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே தேவரீர் நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவாராக இயேசுவின் மூலம் பிதாவே. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். The book of Proverbs chapter 28 verse 20. பெறுவான், ஐஸ்வர்யமானதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்மை. உண்மை. A faithful man shall abound with blessings. உண்மையாகவே தெய்வம் உண்மையுள்ள மனிதர்களை தேடுகிறார். உண்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதில் அந்த உண்மையுள்ள மனுஷன், அதற்கு பின்னாடி ஒரு அருமையான வார்த்தை வருது, பரிபூரண ஆசீர்வாதம், abundant blessings. அமெரிக்காவில் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பெயர் abundant life. abundant life, பரிபூரணமான வாழ்க்கை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் பரிபூரணமாய் வாழணும்னு ஆசைப்படுறார். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைகள் கூட, கையில் வேதத்தை எடுத்த ஒரு ஆவிக்குரிய பிள்ளை கூட கெட்டு போகக்கூடாது. அதுதான் ஆண்டவர் விருப்பம். ஒருவேளை கெட்டு போயிருந்த ஆலயத்துக்கு வந்திருந்தாலும், கெட்டு போயிருந்து கர்த்தரை தேடினாலும், அவரை தேடி வந்த ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு விருப்பம் அல்ல. தம்மிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளாத தேவன். ஒருத்தரை அவர் தள்ளுறதே இல்லை. You can do nothing without me. அவர் அடிக்கடி சொல்வார் யோவான் 15, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. யூ கேன் டூ நத்திங். இயேசு இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. வார்த்தை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. கிருபை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய வழி நடத்துதல் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. சீஷர்கள் கேட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே இயேசுவே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே. கர்த்தர் கேட்டார், என்னத்தடா விட்டுட்டு வந்தீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே. நாங்கள் ஓட்டின படகெல்லாம் விட்டுட்டு வந்தமே. எவ்வளோ சம்பாத்தியம் இருக்கும் எங்களுக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வந்தமே. கர்த்தர் சொன்னார், கிழக்கிலும் மேற்கிலும் தேவனுடைய ராஜ்யத்தில்
என்னோடு கூட நீங்க பந்தி இருப்பீங்கடா. அதை விட மேலானது உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அதை விட ஆசீர்வாதமானது இந்த உலகத்தில் இருக்கா? A faithful man shall abound with blessings. ஆவியில் ஆண்டவர் இதை உறுத்திக்கிட்டே இருந்தார். இந்த வசனம் உங்களுக்கு பரிச்சயமான வசனம். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அடிக்கடி பைபிளில் படிச்சிருப்பீங்க. ஒரு உண்மையுள்ள பிள்ளை, ஒரு உண்மையுள்ள ஊழியன், ஒரு உண்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளை கட்டாயம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. 2012 நாங்கள் குடும்பமாய் சிங்கப்பூர் போனோம். எல்லாரும் போனோம். நாங்கள் போன நோக்கம் வேற. 1984 ரட்சிக்கப்பட்டேன். அப்போ 2012 எங்கேயுமே ஊழியத்துக்கு போகக்கூடாது. மனைவி பிள்ளைங்களை ஒரு முறை கூட எங்கேயும் கூட்டிகிட்டு போனதில்லை. ஸோ ஒரு 1 மந்த் பிளான் பண்ணி சிங்கப்பூர் தேசத்துக்கு போனோம். அப்படி போகும்போது போன பிளான்லாம் வேற, நடந்ததெல்லாம் வேற. நான் போய் இறங்கினதுலேருந்து எங்க ஆண்டவருடைய இரக்கம் யார் யாருன்னே தெரியாது, ஊழியத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நாங்கள் போயிருந்த நோக்கம் நிறைவேறலைனாலும் எனக்கு அளவற்ற சந்தோஷம். ஒரு ஊழியக்காரனுக்கு சாகிற வரைக்கும் வேலை இருக்குங்க, கல்லறை போகிற வரைக்கும் வேலை இருக்கு. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த abundant blessings, பரிபூரணமான ஆசீர்வாதம். The book of Genesis chapter 41 verse 34, ஆதியாகமம் 41:34 பாருங்க. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில். போதும், அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. பரிபூரணம் அப்படின்னு சொல்லும் போது உலகத்தில் வருஷங்களின் தொகை 7. பூரணம், பரிபூரணம். 47 வசனம் பாருங்க. 41 பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும். அங்கேயும் பாருங்க, பரிபூரணமுள்ள 7 வருஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் எல்லாம் எனக்கு கிடைத்தது. கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன அருமையா, ஒளிவு மறைவு இல்லாம எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. ஒரே ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியர்களை, இல்லை இந்தியாவில் இருக்கிற ஊழியர்களை, இல்லை இந்தியாவில் இருக்கிற விசுவாசிகளை கூப்பிட்டு எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஆனால் பவுல் சொல்றார், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக, தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரோத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஒரு தேவ மனுஷன், ஒரு வேதத்தை வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளை வாயை திறந்தா என்ன சொல்லணும்னா, திருப்தியா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம வாயில வரணும். கர்மேல் பர்வதத்தில் எலிசா நிற்கிறார், பக்கத்தில் கேயாசி இருக்கிறான்.
சூனேமியாளுடைய பிள்ளை செத்து போச்சு. இந்த அம்மா வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைய கவனிச்சிச்சா என்னன்னு தெரியல, பிள்ளை உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டான். கவனிக்கிறீங்களா? பிள்ளைய அப்படியே தோல் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் ஊழியக்காரருக்காக ஒரு ரூம் கட்டியிருந்துச்சுல்ல இந்த அம்மா, அந்த பெட்டில் கொண்டு போய் போட்டுருச்சு. போட்டுட்டு நேராக கர்மேல் பர்வதத்துக்கு ஓடுது. கர்மேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கனித்தோட்டம்னு அர்த்தம். கர்மேல் பர்வதத்தில் ஏறி அப்படியே வேக வேகமாய் போகுது அந்த அம்மா. எலிசா ஜெபிக்கிற மனுஷன் இல்ல, அவர் பார்க்கிறார். தீர்க்கதரிசி இல்ல, அவர் பார்வைக்கு இப்ப யார் தெரியுறா? சூனேமியால் தெரியுறா. ஒரு தீர்க்கதரிசினா தூர பார்வை உடையவன், கண்களில் மாத்திரமல்ல இருதயத்தில் தூர பார்வை உடையவன். அவன் வசன வெளிச்சத்திலேயே வாழ்றதுனால கர்த்தர் அவனோட பேசிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க. கேயாசி அந்த மலை மேல ஏறி வர சூனேமியால பாரு அப்படிங்கிறார். ஆமா ஆண்டவனே, என்னன்னு தெரியலையே, நம்ம ஜெபிக்கிற இடத்துல எந்த பெண்மணி என்ன செஞ்சதில்லை, இது வரைக்கும் வந்ததே இல்லையே. அதுவும் இந்த சூனேமியால் நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து, மேலே ரூம் கட்டி கொடுத்து, பெட்டு போட்டு, டேபிள் போட்டு, குத்து விளக்கு வச்சு, சேர் கொடுத்து, நம்மளை அவ்வளவு கரிசனையா விசாரிச்ச மகளாச்சே, நம்மை கர்மேலுக்கு தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? கேயாசி என்னன்னு புரியலையே அப்படின்னு போய் விசாரி போ அப்படிங்கிற. உடனே கேயாசி அங்கேருந்து ஒடியாரான், மலையிலேருந்து ஒடியாரான். ஒடியாந்து சூனேமியால பார்த்து கேட்குறான், சூனேமியால் என்ன பிரச்சனை, வாட் ஹேப்பன்? அவ உடனே சொல்றா, எனக்கு நீ நலம் போல ஒன்றும் சொல்ல வேணாம், நான் நல்லா இருக்கேன். ஏங்க, பிள்ளைய பறி கொடுத்துட்டு பிள்ளைய கொண்டு போய் ஊழியக்கார் ரூம்ல வச்சுட்டு எவ்வளவு ஆழமான விசுவாசம் இருந்தா எனக்கு நீ ஒன்றும் சொல்ல வேணாம், போயிட்டே இருக்கிறா. இப்பதான் எலிசாவுக்கு சந்தேகம் வருது, என்னடா நம்ம ஒருத்தனை அனுப்பிச்சோம், அவனை சட்டை பண்ணாம வந்துகிட்டே இருக்கிறாளே. என்னைக்கு வேதாகமத்தில் 1000 வேலைக்காரன் இருந்தாலும் அந்த ஊழியக்காரன் தான் வேணும்னு நினைக்கிறாங்களோ ஒண்ணுமே பண்ண முடியாது. விறுவிறு விறுவிறு விறுவிறுன்னு மேலே ஏறுறாங்க. ஓடி வர்றான் எலிசா. என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை? சொல்றா, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, என் வீட்டுக்கு வந்தீங்க, போனீங்க, சாப்பிட்டீங்க, உங்களுக்காக ஒரு ரூம் கட்டி கொடுத்தேன், அது தப்பா? எனக்கு நலம் போல ஒன்றும் சொல்ல வேணான்னு நான் சொன்னேன். நீங்க தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு ஆண் குழந்தை என்ன பண்ணுவ, பெற்றெடுப்பேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை என்ன ஆயிட்டான், இறந்துட்டான். சூனேமியாளுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கு யார் காரணம் தெரியுமா? கேயாசி தான் காரணம். எலிசா வருவாரு, அமைதியா அவர் பாட்டுக்கு போயிடுவார். அவர் கேட்பாரு, நம்மை இவ்வளவு கரிசனி அந்த பொண்ணு விசாரிக்கிறாளே, இவளுக்கு நம்ம ஏதாவது ஒரு நன்மை செய்யணும். அல்லேலூயா. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது வெறுங்கையை வீசிக்கிட்டு போகக்கூடாது. 2-3 குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு வெறுங்கையா போகக்கூடாது.
எந்த இடத்துக்கு எப்போ போனாலும் எங்கே போனாலும் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, அல்லேலூயா, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. பவுலுடைய வார்த்தை. நல்ல கவனிங்க. நலம் போல ஒன்றும் சொல்ல வேணான்னு சொன்னேனே. உற்பவ கால திட்டத்தில் பிள்ளை பெறுவேன்னு சொன்னீங்களே, கர்த்தர் கொடுத்த பிள்ளை இப்போ என்ன ஆயிடுச்சு? இறந்துட்டான். என்னம்மா சொல்ற? எல்லாரும் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு வர்ற சோதனை என்ன தெரியுமா? கொஞ்சம் கருத்தா கேளுங்க. காலையில் 9 மணிக்கு ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுவாங்க. அங்கே போய் நிச்சயம் பண்ணிட்டு வருவோம். வந்து சாப்பாட்டில் கை வைக்க போவோம். அடுத்து ஒரு ஃபோன் வரும், இன்னார் இறந்துட்டாங்க, உடனே வாங்கன்ட்டு. முதல்ல போய் அந்த விசுவாசி வீட்டில் போய் நிற்போம், இறந்ததை கவனிப்போம். திருப்பி அங்கேருந்து ரிலீஸ் ஆகி அடக்கம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டில் வந்தால் 10 பேர் உட்காந்துருப்பாங்க. கட்ட பஞ்சாயத்துக்கு ஒரே நாளில் 1000 பிரச்சனை வரும். எந்த இடத்துலையும் பதறாம தெய்வீக அன்போடு, அந்த டிவினிட்டி, அந்த டிவைன் லவ் கொஞ்சம் கூட கோவப்பட்டுறாம எல்லாத்தையும் டாலரேட் பண்ணணும். அதான் ஒரு ஊழியக்கார மேலே விழுந்த பெரிய காரியம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. டே கேயாசி, ஜபத்தை பாதியோடு நிப்பாட்டிட்டோம். இந்தா நான் என் கையில் வச்சிருக்கிற தடி, இதை கொண்டு போய் அந்த குழந்தை மேலே என்ன பண்ண வச்சிரு. குழந்தை உயிரோடு எந்திரிச்சிரும். ஆனால் ஒரு கண்டிஷன், வழியில் யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? அங்கே தானே இருக்கு வில்லங்கமே, அங்கே தானே வில்லங்கமே இருக்கு. வழியில் என்ன பண்ணக்கூடாது? யார்கிட்டையும் பேசக்கூடாது. இவனை அனுப்பிட்டு எலிசா நடு முழங்கால நிற்கிறார். நான் அந்த கர்மேல் பர்வதத்தில் ஏறி போயிருக்கேன். எலியா ஒளிஞ்ச குகைக்குள்ள ஒரு 1/4 மணி நேரம் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். திரும்பி எலிசா பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறார். கேயாசி போய் தடியை வைக்கிறான். பிள்ளை என்ன செய்யலை? எந்திரிக்கவே இல்லை. Why God? Why? ஏன் நிறைய நேரங்களில் அற்புதங்கள் நடப்பதில்லை? ஏன் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வருவதில்லை? இந்த சபை மருத்துவத்துக்கு போய் இன்க்ளூடிங் மை செல்ஃப் காசை கொட்டணுமா? ஒரு டாக்டர்கிட்ட போய் 5 லட்சம் 10 லட்சம் கொட்டணுமா? எங்க முன்னோர்கள் விவரித்து காண்பித்த அவருடைய அற்புதங்கள் எங்கே? எங்க ஆண்டவரே? அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? சுனேமியால் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறார். கேயாசி ஓடி போய் எலிசா கிட்ட சொல்றான், என் ஆண்டவனே, பிள்ளை என்ன பண்ணல? எழும்பல. ஆச்சரியமான ஒரு காரியம். எலிசா நேரா சுனேமியால் வீட்டுக்கு வர்றார். கர்மேல் இருந்து சுனேமியால் வீட்டுக்கு வர்றார். அந்த குழந்தையை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? Praise the Lord. தேவ மனுஷன் இருந்த கட்டில் அந்த பிள்ளை கிடக்கு. எலிசா எங்கே எங்கே நடக்கிறார்? ஒரு ஊழியக்காரனுடைய பதட்டமான நேரம். ஏன்னா இந்த பொண்ணு என்னை பரிசுத்தவான்னு அங்கீகரித்து எனக்கு ஒரு ரூமை கட்டி கொடுத்து, எனக்கு ஒரு கட்டில் போட்டு, ஒரு மேஜை போட்டு, நாற்காலி போட்டு, குத்து
குத்து விளக்கு வச்சு நான் வரும்போதெல்லாம் சாப்பாடு கொடுத்த குடும்பம். ஐயோ என் தெய்வமே, இந்த பிள்ளை அப்படியே பதற, நடக்க முடியல. நேராக போய் பிள்ளையினுடைய முகத்தோட முகமாக அணைச்சு பிள்ளையினுடைய முகத்தில் விழுந்து கதறாரு. பிள்ளை தும்ம ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தான் தும்மலை. கொஞ்சமாவது ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமேன் அல்லேலூயா ஏதாவது சொல்லியிருக்கு. ஆமாம், பிள்ளை தும்மிருச்சு, பிள்ளை உயிரோடு எழும்பிருச்சு. பிரதர், இது எங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டு, ஸோ அதனால் நாங்கள் கண்டுக்கலை. உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இவ்வளவு விளக்கமாக பேசினேன். வேதம் சொல்லுது, உண்மை உள்ளவர்களை பயன்படுத்த போகிற நேரங்கள் நெருங்கி விட்டது. உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தூக்கி காண்பிக்கிற நேரம் வந்துவிட்டது. அல்லேலூயா. உங்கள்கிட்ட உண்மை மட்டும் இருந்தால் போதுமா? பேச்சில் உண்மை, செயல்களில் உண்மை, ஜபத்தில் உண்மை, வீட்டில் உண்மை, கணவன் மனைவியினிடத்தில் உண்மை, மனைவி கணவனிடத்தில் உண்மை, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் உண்மை, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் உண்மை. இந்த உண்மை மட்டும் இருக்குமானால் விசுவாச பிள்ளைகள் போதகரிடத்தில் உண்மை, போதகர் விசுவாச பிள்ளைகளிடத்தில் உண்மை. இந்த உண்மை மட்டும் இருந்துச்சுன்னா கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உண்மை. என்னைக்கும் அங்கே என்ன எழுதியிருக்கு? பிலிப்பியர் 4:18 என்ன எழுதியிருக்கு? எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. நம்பர் 1, எல்லாம் எனக்கு கிடைத்தது. 2வது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. 3வது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். எனக்காக ஒரு நிமிஷம் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் எனக்கு கிடைத்தது. 2வது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. 3வது, திருப்தி அடைந்திருக்கிறேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். முதல் ஆராதனைக்கு 2வது ஆராதனைக்கு சம்பந்தம் இல்லாமல் கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கார். உங்களுக்கு தகுந்த மாதிரி தானே பேசுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க, தாவீதினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 22:14. அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? ஒரு கையை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. யோ, ஓ மருமக மாதிரி வருமாயா? ஏ சவுலே, உன் மருமகன் எப்படிப்பட்ட மருமகன் தெரியுமா? உண்மையுள்ள மருமக. சத்தத்தை காணா. என் புருஷன் உண்மையுள்ளவர், என் பிள்ளைங்க உண்மையுள்ளவர். சத்தமா அல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீதுகிட்ட இவ்வளவு உண்மை இருந்ததுனால என்னென்னலாம் அபண்டன்ட் பிளஸ்ஸிங்ஸ் வந்துச்சு தெரியுமா? பரிபூர்ணம் வந்துச்சுன்னு சொல்லவா? அந்த 16-18 படிங்க. 1 சாமுவேல் 16-18 பாருங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயிக்கின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். எல்லாரும் கவனிங்க. பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். எல்லாரும் கவனிங்க. நம்பர் 1, அவன் கிண்ணறம் வாசிக்கிறதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி. நம்பர் 2, அவன் உண்மையா இருந்ததுனால வியாதியெல்லாம் தாவீதுக்கு வரவே வராது. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? பராக்கிரமசாலி, யுத்த வீரன். 3வது, அவன் யாரு?
யுத்த வீர, காரிய சமர்த்தன். நாலாவது, நம்மெல்லாம் யாரும் நம்ம பிள்ளைங்களை சமத்துன்னு சொல்றதே இல்லை. ஆனால் ஐயர் வீடுகளில் பாருங்க, அது முட்டை தான் வாங்கிட்டு வரோம். என் பிள்ளை சமத்து அப்படி, என் பிள்ளை எப்படி சமத்து. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் சமத்துன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் சமத்துன்னு சொல்லும்போது அது சமத்தாயிரும். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவன்? காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். 6 காரியங்கள். அல்லேலூயா. எத்தனை காரியங்கள்? 6 காரியங்கள். என்னென்ன காரியம்? வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உங்கள் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். கைகளை உயர்த்தி ஆமென். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பரிபூரணமா வாழணுங்கிறது கர்த்தர் விருப்பம். The book of John chapter 10 verse 10, யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேற ஒண்ணுக்குமே வரமாட்டான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும். ஒரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையில அவன் சுகத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், அவன் நல்ல விடுதலையாக இருக்கணும், நல்லா படிக்கணும். ஏசப்பாவுக்கு உண்மையாகவே தான் பிள்ளைங்கள்லாம் நல்லா வளரணும்னு ஆண்டவருக்கு ஆசை. ஹல்லேலூயா. அதனால தான் தீர்க்கதரிசி ஏசாயாவிட்ட சொல்றாரு, நானோ என் பிள்ளைங்களை வளர்த்து ஆதரித்தேன். மாடு தன் எஜமானனை அறியும், கழுத தன் ஆண்டவனின் முன்னணியை அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைங்கள்லாம் வரணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைங்கள்லாம் வரணும், இந்தியாவில் எதுக்கு எடுத்தாலும் நம்ம பிள்ளைங்கள்லாம் வரணும். இந்த தலையெழுத்து சீக்கிரமாக மாறணும், சத்தமாக மாறணும், இன்னும் சத்தமா. இனி எங்க பார்த்தாலும் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை தான் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்டாக இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எங்க திரும்பினாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் முன்னோடியா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். We are the ambassadors of the Lord Jesus Christ. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நீங்களும் நானும் கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள். எனக்காக பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை நல்லா பார்த்து, நீங்க தேவனுடைய ஸ்தானாதிபதி. இன்னொரு முறை அவங்க சொல்வாங்க, உள்ளதுக்கே வழியில் நான் தான் ஸ்தானாதிபதி அப்படிம்பாங்க. திரும்பவும் நீங்க கை கொடுத்து சொல்லணும், அப்படி தாழ்வு மனப்பான்மையோடு இருக்காத தங்கமே, நீ தான் தேவனுடைய ஸ்தானாதிபதி. சத்தம் போட்டு சொல்லுங்க, நீங்க தான். நான் திரும்ப சொல்றேன், நம்ம கர்த்தருக்கு உடன் வேலையாட்கள் மட்டும் இல்லை, கர்த்தருடைய ஸ்தானாதிபதி. கர்த்தருடைய இந்த எண்ணம் நம்ம மனசுல இருக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் அவருடைய வேலைக்காரனை என்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப
இப்போ நான் நல்ல கவனிங்க. மோசே இஸ்ரவேலை எகிப்திலிருந்து மீட்டு வரும்போது அவன் ஏற்கனவே ஒரு மர்டர் பண்ணிட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடுனான் இல்லையா? அங்கே எத்தனை பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைகளோட திரும்ப எகிப்துக்கு போனான். 6.5 லட்சம் மக்களை கூட்டிகிட்டு வர்றான். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜனங்கள் பூரா எங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க? மோசேக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை கவனிக்க மோசேக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. எத்தனை பார்க்குறாரு? இத்தனை லட்சம் மக்கள், இவங்களுக்கு எப்போ நீ ஆலோசனை கொடுத்து எப்போ அந்த மக்களை கூட்டிகிட்டு போவ? எப்போ அந்த மக்கள் விடுதலையாக வருவாங்க? உண்மையாகவே ஒரு டிவைன் கவுன்சிலிங், ஒரு தெய்வீகமான ஆலோசனையை எத்ரோ மோசேக்கு சொல்லி கொடுக்கிறார். யாத்திரையாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. யாத்திரையாகமம் 18:21. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அல்லேலூயா. மருமகனே மோசே, இப்படி ஒரு மாமனார் கிடைக்கணுமே. அல்லேலூயா. அருமையான மாமனார். அவர் சொல்றாரு, நீ என்ன தெரியுமா செய்யணும்? சபையில் தேவனுக்கு பயந்தவர்கள், காட் ஃபியரிங் பீப்புள்ஸ், உண்மை உள்ளவர்கள், ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்ஸ், பொருளாசையை வெறுக்கிறவர்கள், டேலண்ட்ஸ், நல்ல திறமையுள்ளவர்கள், இவர்களெல்லாம் நீ தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இவர்களை நீ என்ன பண்ணணும்? 1000 பேருக்கு ஒருத்தர், 100 பேருக்கு ஒருத்தர், 50 பேருக்கு ஒருத்தர், 10 பேருக்கு ஒருத்தர், அப்படி பிரிச்சு விடு. அப்ப எல்லாரும் உங்ககிட்ட வந்து நிற்க மாட்டாங்க, வேலை சீக்கிரம் முடியும். சத்தமா ஆமென். நம்ம சபையில் 400, 475, 500, ஒரு கட்ட 550, 575 தொடும்போது ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை விட ஒரு பெரிய காரியம், ஜனங்களிடத்தில் போய் உட்காந்து மணிக்கணக்காக அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்கும்போது பல சபைகளை தாண்டி, பல ஊழியர்களை தாண்டி, பல பிரச்சனைகளை தாண்டி எல்லாரும் இங்கே வந்தாங்க. இச்சடியிலிருந்து பஸ்ஸு கிடைக்காத நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறாங்க இந்த சபைக்கு. அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் பேசினார், எல்லாம் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்காத, சபைகளை அங்கங்கே ஸ்தாபி. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசிலேயே சபை ஸ்தாபிச்சிருந்தா இந்நேரம் 100கணக்கான சபை இருந்திருக்கும். சபை பிரித்ததே இப்போ தானே, கொஞ்ச காலங்கள் தானே. சபை பிரித்ததே இப்போ தானே. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால் இப்போ அறந்தாங்கி பிரான்ச் போட்டோம், தென்னந்தரையம்பட்டி பிரான்ச் போட்டோம், இச்சடி பிரான்ச் போட்டோம், 15 வருஷம் கழித்து சர்ச்சு கட்டி கொடுத்தோம். அரசடிப்பட்டி பிரான்ச் போட்டோம், ரகுநாதபுரம் போட்டோம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் அநேக கிளைகளை கர்த்தர் உருவாக்குவார். ஆமென். இப்போ ஒரு பேரன்ஷியல் கேர், உண்மையாக ஊழியம் செய்கிறதுக்கு, மக்களை கவனிக்கிறதுக்கு இதை விட ஒரு அருமையான திட்டம் எதுவுமே கிடையாது. இதுதான் ஜனங்களுடைய பிரச்சனையை விசாரிக்க, அவர்களுக்காக ஜெபிக்க. தாவீது இப்படி ஜெபிக்கிறார். சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், ரட்சியும் கர்த்தாவே. பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஆமென். ஒரு சம்பவத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார்.
நாங்கள் குடும்பமாய் சிங்கப்பூர் தேசம் போயிருக்கும் போது சொல்ல வந்த விஷயத்தை நான் விட்டுட்டேன். ஒரு கடற்கரையில் போய் மாலை நேரத்தில் அங்கெல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம் குடும்பமாக. அப்போது என் கையில் இருந்த செல்ஃபோனை கடற்கரையிலே விட்டுட்டு தரையில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு செல்ஃபோனை எடுக்க மறந்துட்டு வந்துட்டேன்னா எது வரைக்கும் வந்துட்டேன்? கடற்கரையை தாண்டி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கும் கிளம்பியாச்சு. பாதி தூரம் போகும்போது செல்ஃபோன் எங்கேன்னு கேட்கும்போது கையில் இல்லை. திருப்பி வண்டியை திருப்பி பதட்டத்தோடு இருக்கும்போது என் மைத்துனர் ஒரு வார்த்தை சொன்னார், பயப்படாதீங்க, ஒரு பையன் உங்கள் செல்லை எடுக்க மாட்டான். சிங்கப்பூரை பொறுத்தவரை எங்கே கடந்ததோ அங்கே பத்திரமா இருக்கும், நீங்கள் போங்க. ஆமேன் ஆமேன். அழகாக கொண்டு போய் அந்த இடத்த போயிட்டு நாங்கள் ஜெபித்த இடத்துக்கு நேராக போகிறோம். அப்படியே அவ்வளவு ஆயிரக்கணக்கான கூட்டம் நடந்து போயிட்டுருக்கு. மேலாப்பில் நான் செல்ஃபோனை வச்ச மாதிரியே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து போனார்கள். செருப்பு காணாங்கிறாங்க, செல்போன் காணாங்கிறாங்க. அங்கனதான் சுருக்கு பைய வச்சுட்டு டாய்லெட் போனேன், சுருக்கு பைய காணாங்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். மணி 11 ஆயிடுச்சு. பேச வேண்டிய சம்பவங்கள் 90% இருக்கு. வீட்டில் போய் ஆராதனை செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கம்யூனியன் சர்வீஸ்க்கு போவோம். எல்லாரும் எழும்புங்க.